أشرف المرسلين وآله وصحبه أجمعين الحمد لله அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக 7வது நாள் தராவீஹை நாம் நிறைவு செய்து அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருந்தார்களோ அவர்களுடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எந்த வருடமும் இல்லாத கடுமையான வெயில் இந்த வருடம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய மாவட்டத்தில் ரொம்ப கம்மி. வேலூர், திருப்பூர், திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், அது மாதிரி கும்பகோணம், இந்த மாதிரியான சிட்டி பகுதிகளில் பார்த்தீங்க, நகரப்புறத்தில் பார்த்தோம்னு சொன்னால் கடுமையான வெயில். அங்கெல்லாம் நிறைய நோன்பாளிகள் பாதியிலே நோன்பை திறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நிறைய சகோதரர்கள் ஃபோன் போட்டு இந்த மாதிரி நோன்பு எங்களுக்கு முடியலை, இடையில திறந்துடலாமாங்கிற அளவுக்குலாம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்ம அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்யணும். நம்ம மாவட்டத்தில் கொஞ்சம் கம்மி தான். அதனால் இந்த கடுமையான வெயிலில் நோன்பு வைக்கிறது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு செயலாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமித்தார்கள், 3 காரியங்கள் எனக்கு ரொம்ப விருப்பமானது. அதில் ஒன்று, போர்க்களத்திலே எதிரிகளை நேருக்கு நேர், முகத்துக்கு முகம் சந்திக்கணும். பின்னாடி இருந்து அடிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நாயகமே. எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக மோதி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது, என் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள உபசரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். விருந்தாளி வந்தாலே மூஞ்சி இன்னைக்கு பாதி பேருக்கு அப்படியே சுருங்கி போயிடும். ஆஹா, நம்மளே இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், இவர் வேற உட்காந்துட்டாரு, எத்தனை நாள் கழிச்சு போக போகிறாருன்னு தெரியலேன்னு என்ன செஞ்சோம், சுருங்கிரும் இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு விருந்தாளிகளை உபசரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நாயகமே. 3வது, கடுமையான வெயில் நேரத்தில் எனக்கு நோன்பு வைப்பது ரொம்ப பிடித்தமான ஒரு செயலாக இருக்குன்ட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அங்கே சின்ன பசங்க முன்னாடி வா, கால் நீட்டி ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, கிட்டவால எல்லாம் வயசான ஆளுக்கெல்லாம் செவத்தில் சாயாமல் திடகாத்திரமாக உட்காந்துருக்கிறாங்க. பொடிப்பையில் பூரா செவத்தில் போய் சாஞ்சிருக்கு. முன்னாடி வா, யாருன்னு கால் நீட்டி உட்காந்துருக்குத பள்ளியாசல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த 3 காரியங்கள் என்ன செய்கிறாங்க, தனக்கு விருப்பமானதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளும் இந்த வெயில் நேரத்தில் நோன்பு வைக்கிறத நமக்கு நாமளே விருப்பமானதாக மாற்றிக்கணும். ஒரு வெறுப்புணர்வு தட்டிடக்கூடாது. ஆஹா, இவ்வளோ வெயிலில் வைக்க முடியலையேன்னு சொல்லி நம்மளை நாமளே குறைவாக இடம் போட்டுக்கூடாது. இந்த வெயிலா நம்மளுடைய ஈமானா அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்குது. எனவே இந்த வெயில் நேரத்தில் நோன்பு வைக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு செயலாக இருக்கிறது. ரொம்ப நேரம் பேசலை, ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 6 விஷயங்களை சொல்லி முடிச்சிடுறேன். நோன்பாளிகள் 6 விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈயாக்கும் வல்லன், சந்தேகத்தின் அடிப்படையில் பேசுவதை விட்டும் நான் உங்களை தவிர்க்கின்றேன். யாராவது எங்கேயாவது போயிருக்காங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா, உறுதியாக தெரிஞ்சா பேசுங்க. போயிருப்பான் நினைக்கிறேன், வாங்கியிருப்பான் நினைக்கிறேன், தருவான் நினைக்கிறேன்னு சொல்லி சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசாதீங்க. ஏன்னு சொன்னால் நிச்சயமாக சந்தேகத்தின் அடிப்படையில் பேசுறது தான் மிகப்பெரிய பொய்யாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் விஷயத்தை சொன்னாங்க. அடுத்து சொல்லி காமிச்சாங்க, வலா தஹஸ்ஸஸூ, நீங்கள் யாராவது பேசுனா ஒட்டு கேட்காதீங்க சகோதரர்களே. சொல்ல என்ன சொல்கிறாங்க, யாராவது எதையாவது பேசிக்கிட்டு இருந்தால் என்ன செய்யாதீங்க, அவங்களுடைய ரகசியத்தை ஒட்டு கேட்டு அவருக்கே தெரியாத போது அவர் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பேசும்போது, நீ அன்னைக்கு அவன்கிட்ட இதை பேசிக்கிட்டு இருந்தவன் தானே, நீ அன்னைக்கு அவள்கிட்ட இதை பேசிக்கிட்டு இருந்தா தானே, இப்போ என்ன நல்லவ மாதிரி பேசுறன்னு சொல்லி ரகசியங்களை ஒட்டு கேட்டு பிறருடைய மானத்தை வாங்கி விடாதீர்கள். 2வது விஷயம். 3வது, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வலா தஜஸ்ஸஸூ, பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீங்க. யார் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன இருக்கு? உங்கள் மத்தியில் ஒருவர் கண்ணியத்தோடு வாழ்ந்தால்
அவருடைய வாழ்க்கையில் குறை காணக்கூடிய செயலை நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள். பிறருடைய வாழ்க்கையை நீங்கள் நோண்டி பார்க்காதீங்க. அப்படி அவரிடத்தில் இருந்து எதையாவது ஒரு குறையை கண்டு அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை நீங்கள் குறைத்து விடாதீர்கள். மூன்றாவது விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாலாவது சொன்னாங்க, வலா தஜாஷனு, நீங்கள் அதுக்கு என்ன சொல்ற, தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. புரோக்கருக்கு தமிழ் என்ன சொல்றது? புரோக்கருக்கு தமிழ்ல புரோக்கர் தானா? இல்ல, புரோக்கருக்கு வேற தமிழாக்கம், ஏதோ ஒரு நல்ல தமிழாக்கம் உண்டு. நீங்க என்ன செய்யாதீங்க, புரோக்கர் வேலை பார்க்காதீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, புரோக்கர் வேலை பார்க்காதீங்க. புரோக்கர் வேலைன்னு சொன்னா பொருளை வாங்கவும் மாட்டாங்க, அந்த பொருளை இன்னொருத்தவங்கள்ட்ட விட்டும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப மலிவான ஒரு பொருளை அளவு கடந்த விலையின் பக்கம் ஏற்றி கொண்டு போறது புரோக்கருக்கு தரகர். தமிழாக்கம் தரகர் வேலை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. இன்னைக்கு பாருங்க, கடையநல்லூர் சுரண்டையில் மன ரேட்டு பிளாட் ரேட்டு ஏறினதுக்கு காரணமே புரோக்கர் தான். வெறுமனே 2 லட்ச ரூபா இருந்த பிளாட் இன்னைக்கு 11 லட்ச ரூபா போகுது. அது அவ்வளோ மதிப்பான்னு கேட்டால் மதிப்பு கிடையாது தான். ஆனால் என்ன செய்யறது, இந்த தரகர்கள் கூடி வேட்டை கூட்டி 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 மக்கள் மத்தியில் அநியாய விலைக்கு என்ன செய்வாங்க, விற்பாங்க. அந்த வேலையை நீங்கள் பார்க்காதீங்க என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, 5வது விஷயமாக, வலா தபாகது, உங்களில் ஒருவருக்கு ஒருவர் கோபப்பட்டுக்காதீங்க. நோன்பு நேரத்தில் பொறுமையாக இருக்கணும் பாய். இந்த நோம்பே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ரமலான் மாதம் என்பது ஷஹ்ரு ஸப்ர், அது பொறுமைக்குரிய மாதம். குடும்பத்தில் பொறுமையை கையாளுங்க, வியாபாரத்தில் பொறுமையை கையாளுங்க, பொது இடங்களில் பொறுமையை கையாளுங்க. பொறுமையை இழந்து நீங்கள் நின்றாதீங்க. உங்களுக்கு மத்தியில் நீங்கள் கோபத்தை நீங்கள் உண்டாக்கி கொண்டே இருக்காதீங்க. ஏன்னா ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச செயல் தெரியுமா, 2 பேருக்கு மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தி சண்டையை மூட்டி விடுறது. ஷைத்தான் இருக்கானே, டெய்லியும் தன்னுடைய சிம்மாசனத்தை ஒரு இடத்துல போட்டுட்டு எல்லா ஷைத்தானும் கூப்பிடுவான். இன்னைக்கு நீ யாரெல்லாம் எப்படி வழிகெடுத்த. ஒரு ஷைத்தான் வருவான், அவன் சொல்லுவான், இன்னைக்கு நான் ஒருத்தவனை மதுவிலேயே மூழ்கடிச்சு வச்சுட்டேன். இன்னொரு ஷைத்தான் வருவான், அவன் சொல்லுவான், ஒருத்தவனை இன்னைக்கு வட்டியிலேயே மூழ்கடிச்சேன், ஒருத்தவனை இசையிலேயே மூழ்கடிச்சேன், ஒருத்தவனை சினிமாவிலேயே மூழ்கடிச்சேன், ஒருத்தவனை சூதாட்டத்திலேயே மூழ்கடிச்சேன், ஒருத்தவனை பெண்ணின் பால் பின்னாடியே போய் மூழ்கடிச்சேன். ஷைத்தான் எல்லாத்தையும் கேட்பான். யாரும் பெருசா எதுவும் வழிகெடுத்தா மாதிரி தெரியலையப்பா, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம், வேற பெருசா ஏதாவது நான் எதிர்பார்க்கிறேன். கடைசியா ரொம்ப சின்ன ஷைத்தான் வருவான், குட்டி ஷைத்தான். அவன் சொல்லுவான், கணவன் மனைவி 2 பேர் நைட்டு உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை வச்சு 2 பேருக்கு மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தி சண்டையை மூட்டி அந்த 2 குடும்ப சண்டை 2 தெரு சண்டையாக மாறி கடைசியில் 2 ஊர் சண்டை ஆகி இப்போ 2 ஊரும் பிரிஞ்சு நிற்கிது. இதுதான் நான் செஞ்சேன்னு சொல்லுவான். இப்போ சொல்லுவானா ஷைத்தான், நான் பெற்றதுலேயே நீ ஒன்று தான் உருப்படின்னு சொல்லுவானா. 2 பேருக்கு மத்தியில் கோபம் வந்துருச்சுன்னா அப்படி தானே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 2 பேர் தான் சண்டை போடுவோம், அது அப்படி வாப்பா அம்மா சண்டையாக மாறும், அப்படி 2 குடும்ப சண்டையாக மாறும், அப்படி 2 தரு சண்டையாக மாறி கடைசியில் நீ நானா ஓ ஊரா ஏன் ஊரான்னு சொல்லி பெரிய சண்டையாக என்ன செஞ்சிடும் மாறிடாதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நோம்பு நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் கோபத்தை ஏற்படுத்தாதீங்க. அடுத்து சொன்னாங்க, வலா ததாபிரு, நீங்கள் விரோதத்தை வளர்த்துக்கிட்டே போகாதீங்க. இன்றைக்கி நம்மள்ட்ட நிறைய பேர்ட்டு இருக்குது சகோதரர்களே. அதுலேயும் ரொம்ப ஒரு மனவேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, நல்லதை சொன்ன போனால் இன்றைக்கி அவன் விரோதியாக மாறிடுறான். ஒருத்தன் ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான், வச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு தவறில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்போ இதை செய்யாதுன்னு சொன்னால் அவன் யாராக மாறிடுறான், விரோதியாக மாறிடுறான். நல்லது சொல்ல வந்தவனை எப்படா எப்படா கேவலப்படுத்தலாம், இவனை எப்போ என்ன செய்யலான்ங்கிற அளவுக்கு இன்றைக்கி என்ன செஞ்சு போச்சு ஆகிப்போச்சு. அதனால தான் இன்றைக்கி நிறைய வாத்தியார்கள் இன்றைக்கு கொல்லப்படுறாங்க மாணவர்கள் மூலமாக, எத்தனையோ போலீஸ்காரர்கள் இன்றைக்கி தாக்கப்படுறாங்க. காரணம் என்ன, நல்லதை சொல்ல போகிறவங்களுக்கு மத்தியில் என்ன ஆகி போகிறது, விரோதம் அடைந்து போயிடுது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் விரோதத்தை வளர்க்காதீங்க, வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவருக்கு ஒருவர் சகோதரத்துவத்தோடு நீங்கள் எப்பவும் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 6 விஷயத்தை நமக்கு சொன்னாங்க. இந்த 6 விஷயமும் சும்மா எல்லாருமே செஞ்சிட முடியாது. எல்லாராலையும் செய்ய முடியுமா, தொழுகை எல்லாராலையும் தொழுது, ஏன்னா குனிஞ்சு நிமிர்ந்தா போதும். நோம்பு சகரு சாப்பிட்டு எல்லாராலையும் வச்சிட முடியும். ஆனால் இந்த 6 விஷயங்கள் தான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமையை எடுத்து
தான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈகோவை எடுத்து தான் ஒன்றுமே இல்லைன்னு தான் உள்ளத்தால் உணர்ந்தவனால் மட்டும்தான் இந்த 6ஐயுமே செய்ய முடியும். இன்றைக்கி பாருங்கள், இந்த முதல்ல இந்த ஒரு குரங்கு படம் போட்டிருப்பாங்க. என்ன பாய், இப்படி வாயை மூடிக்கிட்டு இப்போ கண்ணை பொத்திக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு ஒரு குரங்கு படம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு? தேவையில்லா பேசக்கூடாது, தேவையில்லா பார்க்கக்கூடாது, தேவையில்லா கேட்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம பண்ணுறது பூரா இதுதான். தேவையில்லாதான் பேசுகிறோம், தேவையே இல்லாதான் பார்க்குறோம், தேவையே இல்லாமல் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி கேட்குறோம். அப்போ இதெல்லாம் நோன்பாளிகளுக்கு அழகல்ல, ஒரு உண்மையான மூமினுக்கு அழகல்ல. அல்லாஹுவின் தூதர் இதையெல்லாம் தடுத்தார்கள். வாழக்கூடிய காலங்களில் நமது வாழ்க்கை என்ன என்பதை உணர்ந்து நமது வாழ்க்கையை சீராக அமைத்து வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவதோடு எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் சிறப்பான முறையில் நோன்பு வைங்க. இன்னும் ரஹமத்துடைய நாள் முடிகிறதுக்கு வெறும் 3 நாள் தான் இருக்குது, அவ்வளோதான். 3 நாளைக்கு அப்புறம் இந்த ரஹமத்து போயிடுச்சு. இந்த நோம்பில் இந்த ரஹமத் நம்ம அல்லாட்ட என்ன ரஹமத்தெல்லாம் கேட்டு வாங்கியிருக்கோங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இஷ்ராத் தொழுகைக்கு முதல்ல நாங்கள் ஒரு 3 பேர் இருந்தோம், அப்புறம் 4 ஆச்சு. இன்றைக்கி ஒரு 8 பேர்கிட்ட அல்லாவுடைய கிருபையை கொண்டு இஷ்ராக்கில் உட்காந்தாங்க. அதில் சில இளைஞர்கள் சொன்ன வார்த்தை, வேலை இருக்கிற நேரத்தில் தான் உட்கார முடியல, லீவு நாள்லையாவது உட்காந்துட்டு போகிறோம். பெரிய விஷயம் தானே அது. அப்படியாவது ஒரு ஈமான் வரணுமே. வேலை நேரத்தில் தான் என்னால் உட்கார முடியல, லீவ் நேரத்தில் உட்காரன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் மாறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோமாக. ஆகிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.